ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஹவுஸ் போட் போகிற அந்த வழின்னு சொன்னாங்க. அதனால் அதையும் லைட்டாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதனால் அதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு தாங்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலப்புழா டிஸ்ட்ரிக் ஹரிப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் தான் இருக்குது. மன்னாரசாலை நாகராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலை. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது வந்து முருகர் கோயில். அப்படியே பார்த்திங்கன்னா முருகர் கோயிலையும் சாமியை கும்பிட்டுட்டு போயிடலாம். அந்த முருகர் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் நடக்கிற தூரம் தான் இருக்கும் இந்த மன்னாரசாலை. சரின்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்குள்ளே போனோம். இங்கே வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடிமரம் வரைக்கும் தான் எடுத்திருந்தேன். இங்கே வந்து நல்ல மழை. நம்ம போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை இல்லை, ஆனாலுமே தண்ணியாக தான் இருந்துச்சு. கோயில் நல்ல பெரிய கோயிலுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்தோம். எங்களுக்கு வந்து இங்கே கோயில் முருகர் கோயில் இருக்குதுன்னு தெரியாது. மன்னார் சாலை போகிற வழின்னு சொல்லும்போது நாங்கள் பார்க்கும்போது கோயில் இருந்துச்சு. என்ன கோயில் அப்படின்னு பார்க்கும்போது முருகர் கோயில். அப்போ நமக்கு முருகரை வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்குமா. வேல் குத்தி காவடி எடுத்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹரிப்பாடில் இருக்கக்கூடிய மன்னார் சாலை நாகராஜா கோயிலுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மன்னார் சாலை கோவில்னு சொல்லி 2 கோவில் இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட ஹரிப்பாடு அப்படிங்கிற ஊரை சொல்லி நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்கன்னா வரலாம். ஹரிப்பாடு போகிற பஸ்ஸில் ஏறினோன்னா மன்னார் சாலை கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு தான் இருக்குது. வாசல்லையே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்கன்னா மன்னார் சாலைக்கு வந்து வந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 30,000த்திற்கும் மேற்பட்ட நாகர் சிலை வித்தியாசமான உருவத்தில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இதே மாதிரி நான் எந்த கோயில்லையுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நாகர் சிலையை வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. நீங்கள் அதே மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள், அவ்வளோ சிலை இருந்துச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து வேலை நடந்ததுனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனுமதி இல்லை. வெளியில் மட்டும்தான் நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த மன்னார் சாலை அப்படின்னு சொல்லி எதனால் பேர் வந்துச்சு, இந்த நாகராஜா எப்படி வந்து உருவானாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அந்த கதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இது எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த கதை தெரியாது. நான் ஒருத்தங்கக்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் வந்து உங்ககிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 திருமேனி இருக்காங்கள்ல, அந்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மா யார் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்டோரிக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மன்னார் சாலை கோயில் வர்றதுக்கு முன்னக்கூட்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட பேர் மன்னாரிய பண்ண சாலை அப்படிங்கிற ஒரு பேரில் தான் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு தீ வந்து ரொம்பவே பரவி இருக்குது. அப்போ வந்து நிறைய நாகம் அந்த காட்டு தீயில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கி நிறைய உயிர் இழந்ததாகவும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவனும் ஸ்ரீதேவியும் தான் அந்த நாகங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து பண்ணினதாகவும் சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி வந்து அன்னைக்கு நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கனவுல வந்து நாகராஜா வந்து நான் தான் உனக்கு வந்து மகனாக பிறப்பேன் அப்படிங்கிற மாதிரி கனவுல வந்து காமிச்சாங்களாம். இந்த கனவு கண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி வந்து கர்ப்பிணி ஆயிட்டாங்களாம். 2 குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி ஆயிட்டாங்களாம். அதில் வந்து மூத்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மனித உருவிலும், 2வது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 5 தலை நாகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்கு. அதில் மூத்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது குழந்தைய பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்திருக்கு. 2வது குழந்தையான அந்த நாகம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அனந்தனா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மாவை வந்து ஸ்ரீதேவியை வந்து கூப்பிட்டு நான் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே உள்ள நிலவரையில் வந்து நான் வந்து இருந்துக்கிடுறேன். வருஷத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அருள் பாலிப்பேன். அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் பால் பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவர பாயாசம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து என்னை வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். இந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா மூத்த பெண்ணாகிய வாசிக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு குளத்துல வந்து குளித்து விளக்கேற்றி சங்கு முழங்கி குலவு போட்டு தான் வழிபடுவாங்களாம். சிவராத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குமா. தீபாராதனை, சர்ப்பபலி சடங்கு, நிலவர பூஜை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த திருமேனியை வந்து நாங்கள் பார்த்தோம். இவங்க வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவங்க சொன்னாங்க, இங்கே வந்து அம்மா இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், எந்த டைமில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஆசீர்வாதமும் வாங்க போனோம்.
ஆசீர்வாதமுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 ஆண்டுக்கும் பழமையான ஒரு கோயில் தாங்க இந்த கோயில். திருமணமாகி பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளி கமுத்துறது அப்படின்னு சொன்னாங்க. உருளி வாங்கி போய் நம்ம வந்து அதை வந்து கமுத்தி வச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உருளி நம்ம வந்து வீட்டில் இருந்தெல்லாம் கொண்டு போக வேண்டாம். அங்கே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கவுண்டர் காமிச்சிருப்பேன். அங்கே தான் டோக்கன் வாங்கிக்கிடணும். 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த உருளி. கணவனும் மனைவியும் சேர்ந்து பிரார்த்திச்சுட்டு அந்த உருளியை வந்து வாங்கிட்டு போய் நாகராஜா கிட்டேயும் வாசுகி அவங்கக்கிட்டையும் வந்து வேண்டிட்டு வாசுகியோட வாசலில் வந்து கமுத்தி வச்சுட்டு வந்துடணுமா. துலா மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து அந்த உருளியை வந்து நான் இப்போ ஒரு அம்மாவை பார்க்க போகிறோம்ல, அந்த அம்மா வந்து வேண்டி என்ன பூஜைலாம் நிறைய பூஜைலாம் பண்ணிவிட்டு அதை வந்து போய் நிலவரையில் வந்து கவுத்தி வச்சுருவாங்களாம். நிறைய பூஜைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உருளி கமுத்துறதுக்கு 40 ரூபா. இன்னொன்று வாழைப்பழம் வச்சு ஏதோ பூஜை பண்ணுவாங்களாம். அதுக்குமே பார்த்திங்கன்னா 150 ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய டீட்டெயில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. நானுமே இதை வந்து ஒருத்தங்க கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கவுண்டரில் வந்து உருளி கமுத்துறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறமே நம்ம வந்து அந்த குழந்தைய கொண்டுட்டு வரணும். வந்துட்டு ஏதோ சின்ன சின்ன பூஜைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக வந்து கவுண்டரில் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களுமே பார்த்திங்கன்னா அதுக்குமே பூஜைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பால் பழம் வழிபாடு, சர்ப்ப தோஷம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த உருளி கமுத்துறது, இந்த மாதிரி இந்த கவுண்டரில் வந்து நிறைய போர்டில் இருந்துச்சு. நீங்கள் போனாவே பார்த்திங்கன்னா போர்டை படித்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். அதனால் எந்த வழிபாடு நடத்தினாலுமே கவுண்டரில் வந்து எந்த கோயிலாக இருந்தாலுமே டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மன்னார் சாலை நாகராஜரோட அருளால் குழந்த பாக்கியம் இல்லாத எல்லா பெண்களுக்கும் குழந்த பாக்கியம் என்னோட சகோதரியாக நினச்சி நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நான் மன்னார் சாலை நாகராஜாவை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து 5 சாமிகள் இருக்குது. என்னென்ன சாமின்னு பார்த்திங்கன்னா சாஸ்தா, பத்ரகாளி, சிவன், கணபதி, துர்க்கை, இந்த மாதிரி 5 சாமி இருக்குது. எல்லாரோட அருளாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.